வணக்கம். சென்னை மாநகராட்சியில மோசடியாக போடப்பட்ட 3 கோடி ரூபாய் டெண்டர் ரத்து செய்யப்பட்டிருக்கு. 3 கோடி இல்லைங்க, சுமார் 8 கோடி மதிப்பிலான ஒப்பந்தங்கள் லிமிடெட் டெண்டர் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் உங்களை போடக்கூடிய தன்னார்வலர்கள், வாலண்டியர்ஸ், சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து எழுதக்கூடியவங்க, பத்திரிகையாளர்கள், அவங்களுக்கு எல்லாம் தான் பெரிய நன்றி. காரணம் என்ன அப்படின்னா, சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த ஒப்பந்த முறைகேடுகள், மோசடிகள் நடக்கிறத வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். ஏற்கனவே வழக்கு இருக்கிறதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அது அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சி எல்லாத்திலையும் நடந்துட்டு இருக்கிறத பார்த்திருப்பீங்க. இந்த சமயத்துல இந்த டெண்டர் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அந்த டெண்டர் விவரங்களை பார்ப்போம். பெருங்குடி டம்ப்யார்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பெருங்குடி டம்ப்யார்டு ஒரு பெரிய பரப்பு. அந்த பரப்புல ஒவ்வொரு இடத்துல குப்பைகளை, வேற வேற வார்டுல இருந்து வரக்கூடிய குப்பைகளை அங்க கொட்டி ஒரு ஸ்கொயர் ஷேப்ல வைப்பாங்க. அதை ஒதுக்கி வைக்கிறதுக்கு அந்த புல்டோசர் அதை பயன்படுத்துவாங்க. அப்புறம் அதை திருப்பி போடுறதுக்கு எக்ஸவேட்டர் பயன்படுத்துவாங்க. இதுக்கு சமீபத்துல சென்னை கார்பரேஷன்ல டெண்டர் போட்டிருந்தாங்க. 14ஆம் தேதி மே மாலை 5 மணிக்கு டெண்டர் போடுறாங்க. 6 டெண்டர் போடுறாங்க. ஒரு டெண்டரோட மதிப்பு சுமார் 49.56 லட்சங்கள், அதாவது 50 லட்சம் அப்படின்றத வச்சுக்கலாம். 6 டெண்டர்னா 3 கோடி மதிப்பிலான டெண்டர்கள் போடப்படுது. இந்த டெண்டரை சரி டெண்டர் போட்டிருக்காங்க, நம்ம ரெகுலரா அப்பப்போ டிஎன் டெண்டர்ஸ்ல பாக்குறோம். இதை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களுமே சரி, தமிழ்நாடு முழுதுமான எல்லா பணிகளுக்குமே, அரசு பணிகளுக்கு tntenders.gov.in இதுல தான் டெண்டர் அறிவிப்பாங்க. அதுல டெண்டர் பை ஆர்கனைசேஷன் போனீங்கன்னா எல்லா துறைகள் ரீதியா போடக்கூடிய டெண்டர் பார்க்கலாம். அதுல சென்னை கார்பரேஷனுக்கு ஒரு டேக் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா சென்னை கார்பரேஷன் டெண்டர்ஸை பார்க்கலாம். சென்னை முழுசும் இருக்கக்கூடிய 200 வார்டுகளுக்குமான போடக்கூடிய டெண்டரை பார்க்கலாம். அதே போல மற்ற மாநகராட்சி, நகராட்சிகள், பஞ்சாயத்துகள், இது எல்லா டெண்டரும் அங்க வரணும், அங்க வந்தே தீரணும். அதான் விதி, டெண்டர் டிரான்ஸ்பரன்சி விதி அதான் சொல்லுது. அப்படிதான் நம்ம அதில் கண்டுபிடிக்கிறோம். ஒவ்வொரு முறையும் அந்த டிஎன் டெண்டர்ஸ்ல எடுக்கிறோம். முடிந்து போன டெண்டர்களை பார்க்க முடியுமா அப்படின்னா, டெண்டர் ஸ்டேட்டஸ் ஒரு டேப் இருக்கும். டெண்டர் பை ஆர்கனைசேஷனுக்கு அடுத்து இருக்கும். அந்த டெண்டர் ஸ்டேட்டஸ்ல போய் உங்க பஞ்சாயத்தோட பேரோ, நகராட்சியோட பேரோ, இல்ல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தையோ, இல்ல வேற ஏதாவது ஸ்பெஷல் வேர்டு அதுல போட்டு நீங்க டெண்டரை எடுத்து பார்க்க முடியும். அதாவது முடிந்து போன டெண்டர்களுடைய நிலைகளை பார்க்க முடியும். அறிவித்திருக்கூடிய டெண்டர் டாக்குமெண்டை இப்ப நீங்க பார்க்க முடியும். இப்போ அந்த டாக்குமெண்ட், முடிஞ்சு போன டெண்டர் டாக்குமெண்ட் கிடைக்குமானா அது கிடைக்காது. ஆனா டிஎன் டெண்டர்ஸ்ல இருக்கணும், வைக்க மாட்டாங்க. ஏன்? செய்யற தவறுகளும், தப்புகளும், மோசடிகளும், ஊழல்களும் தெரிஞ்சிருமா இல்லையா? அதனால டாக்குமெண்ட்டை ஹைட் பண்ணிடுவாங்க. ஒரு உருப்படியான வெளிப்படையான அரசு இந்த டெண்டர் டாக்குமெண்ட்டை வெளியிடுவாங்க. இது வரைக்கும் வெளியிடல, இப்ப இருக்கக்கூடிய அரசு வெளியிடுதான்றத பார்ப்போம். டெண்டர் டாக்குமெண்ட் அங்க இருக்கணும், ஒர்க் ஆர்டர் காப்பி அதுல இருக்கணும். அதான் அதுல குறைந்தபட்சம் விதிகளே. சரி, இப்ப அந்த பெருங்குடி டம்ப்யார்ட இஷ்யூ பொறுத்த வரைக்கும், அந்த டம்ப்யார்ட்ல இந்த குப்பைகளை அள்ளுவதற்கும், ஒதுக்குவதற்கும், அப்புறப்படுத்துவதற்கும் இந்த எக்ஸவேட்டரும் புல்டோசரும் பயன்படுத்துவாங்க. இதுக்கான ஒப்பந்தங்கள் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் பின் வாங்கப்பட்டதுக்கு பிறகு, அதாவது 8 மேக்கு பிறகு தொடர்ந்து டெண்டர்கள் போடப்பட்டிருக்கு. சுமார் 74 டெண்டர்கள் போடப்பட்டிருக்கு. அதுல புல்டோசர் வாங்குறதுக்கு 6 டெண்டர் போட்டிருக்காங்க. 6 புல்டோசருக்கும் 6 தனித்தனி டெண்டர். அதே போல எக்ஸவேட்டருக்கு 6 தனித்தனி டெண்டர். மொத்தமா ஒரு 18 டெண்டர் அதுல இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இது எல்லாமே 48 லட்சம் புள்ளி 33 லட்சங்கள், 48.33 லட்சங்கள், 49.56 லட்சங்கள் அளவுல தான் இருக்கு. இது எல்லாமே ஒவ்வொரு டெண்டருமே. இந்த டெண்டர் எடுக்கும்போது நமக்கு என்ன சந்தேகம் வந்ததுன்னா, ஒன்னு லிமிடெட் டெண்டர். லிமிடெட் டெண்டர்னா என்ன? சென்னை கார்பரேஷன்ல டெண்டர் போடுறவங்களுக்கு அந்த கீ வச்சிருப்பாங்க. அதுல போடும்போது தெரியும், ஓபன் டெண்டர் செலக்ட் பண்ணா யாரு வேணாலும் பங்கெடுக்க முடியும். லிமிடெட் டெண்டர்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்தெந்த ஒப்பந்ததாரர் மட்டும் பங்கெடுக்கணும் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க மட்டும் அதுல கலந்துக்க முடியும். அப்போ ஒப்பந்ததாரரை முன்கூட்டியே முடிவு பண்ணிடுறாங்களா நமக்கு சந்தேகம். இந்த லிமிடெட் டெண்டர் போடுறதுல என்ன சிக்கல்? முதல்ல வாட் இஸ் லிமிடெட் டெண்டர்? ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், ஒரு நேச்சுரல் கிளாமிட்டி நடந்திருக்கு, ஒரு இயற்கை பேரிடர் நடந்திருக்கு, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, இல்ல வேற ஏதாவது இது மாதிரி இருக்கு, இயற்கை பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த சமயத்துல லிமிடெட் டெண்டர் போடலாம். இன்னொன்று அவசர காலத்துல போடுறது லிமிடெட் டெண்டர். ஒரு பாலம் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பாலம் கட்டுறது பக்கத்திலே ஒரு பாத்வே ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு லிமிடெட் டெண்டர் போட்டு அந்த பாத்வே, ஏன்னா அந்த பாலம் கட்டுறவங்களே அந்த பாத்வே பண்ண முடியும், அதுக்கு லிமிடெட் டெண்டர் போட்டு அவங்களை குறிப்பிடுவாங்க. பாலத்தையே இங்க லிமிடெட் டெண்டரா போட முடியுமா? அப்படி செய்யக்கூடிய மாநகராட்சி தான் சென்னை மாநகராட்சி. அப்ப இந்த லிமிடெட் டெண்டர் போட்டா செலக்டடா சில பேர் மட்டும் தான் பங்கெடுக்க முடியும் அப்படின்றதான் பிரச்சனை. முன்னால இந்த டெண்டர் காலகட்டத்துல என்ன பண்ணாங்களோ அதே வேலையை பாக்ஸ் டெண்டர், யாருக்கு ஒப்பந்தம் போடணும்னு அந்த ஃபார்ம் கொடுப்பாங்க, அதுக்கு பைசா வாங்குவாங்க, அதே போல அவங்க துருப்புச்சீட்டு கொடுப்பாங்க, அவங்க மட்டும்தான் இங்க செலக்ட் ஆவாங்க. அதுக்கு நேரடியாக இந்த மறு வச்சுட்டு வந்த மாதிரி சென்னை மாநகராட்சி லிமிடெட் டெண்டரை பல காலமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். டெண்டர் வந்ததுக்கு பிறகும் லிமிடெட் டெண்டர் போட்டு செலக்டடான நபர்களுக்கு மட்டும் டெண்டர் கொடுக்கறது அப்படின்றது. லிமிடெட் டெண்டர்னால நமக்கு என்ன அடி வாங்கும் அப்படின்னா, போட்டியாளர்கள் நிறைய பேர் வரமாட்டாங்க. அப்ப நிறைய பேர் போட்டி போடலன்னா விலை குறையாது. அந்த 3 பேர்ல யாரு ரேட்டு குறைவா இருக்கோ அவங்களுக்கு தான் வைப்பாங்க. அப்ப மார்க்கெட் ரேட்டை விட கூடுதலாகவே இருந்தாலும் அவங்கள்ட்ட போக வேண்டிய நிர்பந்தம் ஆயிடும். இப்போ நீங்க ஓபன் டெண்டரா போட்டா யாரு வேணாலும் போட்டி போடுவாங்க.
அப்போ எனக்கு மார்ஜின் நிறைய வேணாம், எனக்கு ரெகுலரா பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கமிஷன் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, உருப்படியான ரேட்டுக்கு போடுவாங்க. கமிஷன் கொடுக்குறவங்களுக்கு தானே கூடுதலா வச்சு போட வேண்டிய தேவைகள் இருக்கும். அப்ப லிமிடெட் டெண்டர்ல என்னெல்லாம் பேக்லாக் இருக்குன்றதை நீங்க பாத்துக்கணும். அப்போ ஓப்பன் டெண்டர்ல டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் படி வெளியிட வேண்டியது அவசியமா இருக்கு. இதுவும் ₹1 ₹2 உள்ளது இல்ல, 40 லட்சம் 49 லட்சம் 50 லட்சம். எவ்வளவு நாளைக்கு? 12 மாதங்களுக்கு. இப்ப அந்த எக்ஸவேட்டர் அப்படின்ற குறிப்பிட்ட டெண்டர் எடுத்துக்கிட்டீங்க, 14 மே 5 மணிக்கு டெண்டர் அறிவிக்கப்படுது, நீங்க ஸ்கிரீன்ல பாப்பீங்க. 15 மே 3 மணிக்கு அந்த டெண்டர் எண்ட் செய்யப்படுது, அதாவது நிறைவு செய்யப்படுது. அதுக்குள்ள நீங்க சப்மிட் பண்ணிடணும். லெஸ் தென் டே. இன்னும் சில டெண்டர்லாம் பாத்தீங்கன்னா காலையில போட்டு மதியானமே முடிச்ச டெண்டர்லாம் இருக்கு. இது அப்புறம் பார்ப்போம். இந்த ஒரு நாள் 22 மணி நேரம் தான் டைம் கொடுக்குறாங்க. 50 லட்சம் ரூபாய் டெண்டர் இருக்கு. அப்போ இந்த டாக்குமெண்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அது போடுறதுக்கு குறைந்தபட்சம் டெண்டர் விதிகள்லயே என்ன இருக்கு, 14 நாள் அப்படின்றது ஆவரேஜா இருக்கு. அது கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? இந்த டெண்டரை ஒரு டெண்டர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸவேட்டர் 2500 மணி நேரங்கள், ஒரு ஆண்டுக்கு 2500 மணி நேரங்கள்லாம் நாட்களை கணக்கிட்டீங்கன்னா 105 நாட்கள். 105 நாட்கள் நீங்க பயன்படுத்துறதுக்கு, அதாவது 2500 மணி நேரம் பயன்படுத்துறதுக்கு 50 லட்சம் ரூபாய் அப்படின்னு போடுங்க. பிளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து, ஜிஎஸ்டி வேற வரும் இல்லையா? பட் நீங்க மார்க்கெட் ரேட்டை பார்க்கும்போது இது கூடுதலாவோ குறைச்சலாவோ இருக்கு, இதை வச்சுப்போம். பட் பாயிண்ட் என்னன்னா, ஜோன் 11க்கு 2 டெண்டர் போட்டிருக்காங்க, ஜோன் 12க்கு 2 டெண்டர் போட்டிருக்காங்க, ஜோன் 14க்கு 2 டெண்டர் போட்டிருக்காங்க. அப்படின்னா 6 மிஷின் வாங்குறாங்க. 6 மிஷினுக்கு நீங்க பெருமுடி டம்பியார்டு சார்பா போடுறீங்கன்னா ஒரே டெண்டரா போட வேண்டியதுதானே? ஏன் 6 மிஷினுக்கு தனித்தனியா டெண்டர் போடுறீங்க? ஜோன் 11 2 மிஷின் வாங்குறீங்க, அந்த 2 ஒரு டெண்டரா போட்டுருக்கலாமா? ஜோன் 12 அந்த 2 மிஷினுக்காவது ஒரு டெண்டரா போட்டுருக்கலாமா? ஏன் போடல? அப்போ 50 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிருச்சுன்னா பப்ளிக் டிபார்ட்மெண்ட் போடணும். தமிழ்நாடு முழுசும் ஆடு கொடுக்கும், யார் வேணாலும் எங்க இருந்தாலும் பங்கெடுக்க முடியும், வாய்ப்பு இருக்கு. அதனால லெஸ் தென் 15 மாவட்ட நிர்வாகமே கார்பரேஷனே போட்டுக்கிட்டா போதும் அப்படின்ற ஒரு லூப்போல பயன்படுத்தினாங்களா உங்களுக்கு சந்தேகமா இல்லை. மொத்தமா 6 மிஷின் வாங்குறீங்க, ஒரே நாள தான் டெண்டர் போட்டுருக்கீங்க, ஒரே நாள தான் க்ளோஸ் பண்ணி எடுக்க போறீங்க. ஒரே டெண்டர் போடுறதுல என்ன பிரச்சனை? யார் எங்க இருந்து வேணாலும் வரட்டும், மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்ல கூட கலந்துக்கிட்டோம், கம்மியான ரேட் வரட்டுமே, மக்களோட பணம் தானே. அப்ப மேயர் பிரியா அவர்களும் குமரகுருபன் ஐஏஎஸ் அவர்களும் கமிஷனர் அவங்களும் உங்க பாக்கெட் பைசா உங்க வீட்டுக்கு இப்படிதான் பொருளை பார்த்து வாங்குவீங்களா கேள்வி வருமா? வராது. பயன்பாட்டை விட வாங்குற விலையை விட ரெண்டல நீங்க அதிகமா கொடுக்குறீங்க, இல்ல ரெண்டல வந்து வாங்குற விலையோட கொஞ்சம் முன்ன பண்ண கம்மியா இருக்குன்னு நீங்க எதை பார்ப்பீங்க, எதை யோசிப்பீங்க? இந்த கேள்வி நம்ம எழுப்பி இருந்தோம். ஒன்று, லிமிடெட் டெண்டர் தொடர்ந்து சென்னை மாநகராட்சியில் போட வேண்டிய அவசியம் என்ன, செலக்டடான சில நபர்களுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற கேள்வி எழுப்பியிருந்தோம். ரெண்டாவதாக, லெஸ் தென் டே, ஒரு நாளுக்கும் குறைவான காலகட்டம் கொடுக்க வேண்டிய அப்படி என்ன அவசரம்? நீங்க ஒரு வருஷத்துக்குள்ள எக்ஸவேட்டர் தானே வாங்குறீங்க, செயல்பாட்டுக்கு தானே அதை நீங்க ஹையர் பண்றீங்க. அப்போ ஒரு வாரத்துக்கு ஏற்கனவே செய்துகிட்டு இருக்கவங்கள்ட்ட ஒரு வாரம் 2 வாரத்துக்கு கொடுத்துட்டு நீங்க காலை நீட்டிச்சு கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? ஒரு வருஷத்துக்கு கொடுக்க வேண்டியதை உடனடியா வாங்க வேண்டிய அவசியம் என்ன சார்? அதாவது வாடகைக்கு எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த கேள்வி எழுப்பியிருக்கு. உங்களை போல நண்பர்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்கள் அதை எழுதுனது, எல்லா இடங்களும் இதை பகிர்ந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அது நிறைய பேரோட பார்வைக்கு போயிருந்திருக்கு, உயர்மட்ட குழுவுக்கு பார்வைக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். புதிய அரசனுடைய தலைமைக்கு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க உடனடியா என்ன பண்ணிருக்காங்க, இந்த டெண்டர் பத்தின விவரங்களை கேட்டு அந்த டெண்டரை ரத்து பண்ணிருக்காங்க. எப்ப அப்படின்னா 15, அதாவது டெண்டர் முடிகிற அந்த நேரம் 3 மணிக்கு முன்பாக, 2:30 மணி, 3 மணிக்கு முன்னால 2:45 கேன்சல் பண்ணிருக்காங்க. 6 டெண்டரையும் கேன்சல் பண்ணிருக்காங்க. 3 கோடி ரூபாய் மதிப்பிலான டெண்டரும் கேன்சல் ஆயிருக்கு அப்படின்றது நமக்கு 3 மணி வாக்குல தெரிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு செய்திகளை பார்த்திருப்பீங்க, பத்திரிகையாளர் தொடர்பு கொண்டு சென்னை கார்பரேஷன்ல இந்த நோட்டு கேட்கும்போது இந்த மாதிரி இந்த டெண்டர் இருக்கு சார் அப்படின்னு கேட்கும்போது அது அவசர கதியில போட்டுட்டாங்க, அர்ஜென்சியில போட்டுட்டாங்க. அவங்களுக்கு நாங்க வந்து அவரை என்கொயரி கூப்பிட்டுருக்கோம், சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்லாம் சொல்லி அந்த டெண்டரை ரத்து பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட் ரேட்ல நீங்க இதெல்லாம் பார்க்கலாம் சார் அப்படி இப்படின்னு சொல்லி இதெல்லாம் கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த கதைக்கு வருவோம். இந்த கதையில அர்ஜென்சி அப்படின்ற ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா, அதுல இருந்து ஒரு நாளுக்கு முன்பாக, அதாவது 13ஆம் தேதி மே மாதம் இதே ஒரு 5 எக்ஸவேட்டருக்கு டெண்டர் போட்டிருக்கீங்க, அதை 14ஆம் தேதி க்ளோஸ் பண்ணி ஒரு நாள் இடைவெளியில க்ளோஸ் பண்றதுக்கு போட்டிருக்கீங்க. அதுவும் ஜோன் 11, 12 and 14 2 + 1 5 டெண்டர் போட்டிருக்கீங்க. அதுவும் கம்ஸ் அரௌண்ட் 50 lakhs. இப்போ இது வந்து அர்ஜென்சியில போட்டதா சார்? அதுல இருந்து ஒரு 3-4 நாளுக்கு முன்னால 12ஆம் தேதி வாக்குல பாக்குறீங்க அப்படின்னா டோசர், புல்டோசர்னு சொல்லக்கூடிய டோசர் மிஷின் கொள்முதல் பண்றதுக்கு போடுறாங்க. அதுவுமே சுமார் 48.33 லட்சம். இப்ப இதெல்லாம் கூட ஒன்னா போட்டிருக்கலாம் இல்லையா? இப்ப இந்த கேள்வி நம்ம தொடர்ந்து எழுப்பினதன் அடிப்படையில இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த எலெக்ஷன் MCC மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் பின்வாங்கப்பட்டதுக்கு பிறகு 8ஆம் தேதிக்கு பிறகு நேற்றைய தினம் வரைக்கும் போடப்பட்ட லிமிடெட் டெண்டர்ஸ் மொத்தமாக சுமார் 40 டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதனால நம்ம சென்னை கார்பரேஷன்ல சுமார் 8 கோடிக்கு மேல போடப்பட்ட ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அத்தனை லிமிடெட் டெண்டரையும் ரத்து பண்ணிருக்காங்க.
சென்னை மாநகராட்சியோட கார்ப்பரேஷன் கமிஷனர் வந்து குமரகுருபரன் அவர் சொல்லியிருந்தார்ல, அர்ஜென்சில போட்டுட்டேங்க, இது வந்து நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம், நாங்க இர்ரெகுலாரிட்டிக்கெல்லாம் நோட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னாரு. நான் இதுக்கும் முன்னால இருக்கிற ஒரு கதையை சொல்றேன் குமரகுருபரன் சார். உங்களுக்கு தெரியும், எங்களை விட இன்னும் உங்கள்ட்ட டேட்டா நிறையவே இருக்கும். கடந்த மார்ச் மாதம் 13 மார்ச் 2026 மதியம் 12:35 மணிக்கு டெண்டர் போட்டு 6 மணிக்கு டெண்டரை க்ளோஸ் பண்ணிருக்கீங்க. சில மணி நேரங்கள்லயே க்ளோஸ் பண்ணிருக்கீங்க. அதே போல அன்னைக்கு ஒரு டெண்டர் மட்டுமே இல்ல, சுமார் 20க்கும் மேற்பட்ட டெண்டர்களை நீங்க பார்க்கலாம். அந்த டெண்டர்கள்ல 13 மார்ச் காலையில 9 மணிக்கு போட்டு 3 மணிக்கு முடிஞ்சு 3:30 மணிக்கு திறந்திருக்கீங்க. அது ஒரு 8-10 டெண்டர் கிடக்கு. இது ஆன்லைன்லயே பார்க்கலாம், டிஎன் டெண்டர்ஸ்லயே பார்க்கலாம். நீங்க டிஎன் டெண்டர்ஸ்ல பார்க்க முடியும். ஒருவேளை அந்த டாக்குமெண்ட் இல்லனா அரப்போர் கான்டாக்ட் அட் அரப்போருக்கு தொடர்பு கொள்ளுங்க, அந்த டாக்குமெண்ட்டை நாங்க அனுப்பிச்சு வைக்கிறோம். காரணம் என்னன்னா, இது வந்து அர்ஜென்சில போடல, திட்டமிட்டு தான் நீங்க போட்டிருக்கீங்க. ஒரே நாள் டெண்டர் போட்டு சில மணி நேரத்துல டெண்டர் முடிச்சு உடனே அரை மணி நேரத்துல திறக்கிறீங்க. இதுக்கெல்லாம் என்ன சார் அர்த்தம்? மக்கள் பணம் என்ன அவ்வளவு தொக்கா வந்துருச்சா? வேர்வைய சிந்தி ரோட்ல வேலை செஞ்சு இந்த காசை கவர்மெண்ட் கொடுத்துட்டு அதுல ஒருத்தவங்க சுரண்டும் போது உங்களுக்கு அது வலிக்குமா வலிக்காதா? எங்களுக்கு வலிக்குது. மக்களோட பணம், ஒவ்வொரு பைசாவுக்கும் பதில் சொல்லணும். திரும்பவும் சென்னை மாநகராட்சியுடைய கமிஷனர் குமரகுருபரன் அவர்களும் தொடர்ந்து இது போல கதைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். மேயர் பிரியா அவர்கள் இதை கண்டுகிட்டதாவே தெரியல. ஏற்கனவே வாட்டர் பாடி டெண்டர் 20 கோடிக்கு டெண்டர் போட்டு காலாவதி ஆனதுக்கு அப்புறம் வேலைகளை துவங்கினாங்க. அவங்க லெட்டர் அனுப்புனதுக்கு அப்புறம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. அவங்க இதெல்லாம் காதல வாங்கிட்ட மாதிரியே தெரியல. இப்ப இருக்கக்கூடிய அரசுக்கு, திரு விஜய் தலைமையிலான தாவேகா தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை ஒன்று, டெண்டருடைய நிலைகள் அனைத்து நிலைகளிலும் கடைபிடிக்கப்படும். டெண்டரோட ஆக்ட, டெண்டரோட சட்ட விதிமுறைகளை கடைபிடிக்கப்படணும். 2வது, ஒப்பந்த ஆணைகள், பணி ஆணைகள், அந்தந்த டெண்டருக்கான பணி ஆணைகள் அதுல அப்லோட் ஆகணும். சென்னை கார்பரேஷன் 90% வரவே இல்லை, ஒர்க் ஆர்டரே கிடையாது. 3வதாக, டெண்டர் காலம் முடிஞ்சதுக்கு பிறகு டாக்குமெண்ட் எடுத்துறாங்க, இந்த டாக்குமெண்ட் அங்க இருக்கணும். 4வதாக, லிமிடெட் டெண்டர் அறிவிக்கவே கூடாது, ஓப்பன் டெண்டர்ல கால்குலேட் பண்ணுங்க. 5வதாக, இந்த டெண்டர் முறைகேடுகள் தொடர்ந்து எதெல்லாம் எஸ்கலேட் ஆகுதோ அதுக்கெல்லாம் விரைவான நடவடிக்கை எடுங்க. துரித கதியில உரிய சட்ட நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ளும் போதுதான் இது போன்ற தவறுகள், ஊழல்கள், இந்த லஞ்சம் கொடுக்கறது, கரப்ஷன் பண்றது, மோசடியா ஒருத்தருக்கு டெண்டரை கொடுக்கறது, இதெல்லாம் நிக்கும். ஏன்னா பல கோடி ரூபா புழங்கக்கூடிய சென்னை மாநகராட்சி, இது நம்ம எடுத்தது என்னமோ ஒரு டெண்டரை பார்க்க போய் அது 6 டெண்டரா டெவலப் ஆகி அதுக்கப்புறம் அது 40 டெண்டரா போயிருக்கு. 400-500 டெண்டர் போடக்கூடிய இடம் ஒரு நாளைக்கு சென்னை கார்பரேஷன். நமக்கு பழைய தேர்தலுக்கு முந்தைய காலகட்டங்கள்ல கடந்த 1 வருடங்கள்ல இது போல லிமிடெட் டெண்டர் போட்டிருக்கிறதையும் ஆய்வு செஞ்சு அதுக்கும் நடவடிக்கை எடுத்தா கூட ரொம்ப சந்தோஷம். விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அரசு இதை செய்யுன்ற நம்புறோம். திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்.